ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் அர்ஜுனா ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டடி சர்க்கிள். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம சேனலில் ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு குரூப் 4க்கு ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் கண்டக்ட் பண்ணுறதை அனௌன்ஸ் பண்ணியிருந்தோம். அதுக்கான கிளாஸஸும் நம்ம சேனலில் டீச் பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரிக்கில் நம்ம சொன்னபடி 6ஆம் வகுப்பு இயல் 1 இயல் 2 கிளாஸ் டீச் பண்ணி அதுக்கான டெஸ்ட்டும் வச்சு அதுக்கான ஆன்சர் எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ நம்ம கிளாஸில் அப்லோட் பண்ணிட்டோம். நம்ம சேனலில் அப்லோட் பண்ணிட்டோம். பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஓகே, அதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கேன். இன்றைக்கி வந்து 6ஆம் வகுப்பு இயல் 3 பார்ப்போம். ஓகேங்களா? ஓகே, வாங்க பார்ப்போம். இயல் 3 என்ன கொடுத்துருக்காங்க, எந்திர உலகம்னு கொடுத்துருக்காங்களா, வாங்க பார்ப்போம். ஓகே, அறிவியல் ஆத்திச்சூடி. ஆத்திச்சூடி என்பது அகர வரிசையில் அறிவுரைகளை சொல்லும் இலக்கியம். அகர வரிசையில் அறிவுரைகளை சொல்லும் இலக்கியம் எதுன்னு கேட்டால் ஆன்சர் ஆத்திச்சூடி. ஓகேங்களா? ஓகே, அவ்வளோதான். இதில் இந்த இருக்கிறாங்க. பாரதியார் புதிய ஆத்திச்சூடி அப்படின்னு காலத்திற்கேற்ற அறிவுரைகளை கூறினார். புதிய ஆத்திச்சூடி எழுதியவர் யாருன்னு கேட்டால் ஆன்சர் பாரதியார். ஓகேங்களா? ஆத்திச்சூடிங்கிறது அகர வரிசையில் அறிவுரைகளை சொல்லும் இலக்கியம். அகர வரிசையில் அறிவுரைகளை சொல்லும் இலக்கியம் எதுனா ஆத்திச்சூடி. புதிய ஆத்திச்சூடி அப்படி யாருன்னு கேட்டால் பாரதியார். ஓகேங்களா? ஓகே, இதை ரீட் பண்ணுங்கள். அறிவியல் சிந்தனைக்கொள், ஆய்வில் மூழ்கு, இயன்றவரை புரிந்துகொள், ஈடுபாட்டுடன் அணுகு, உண்மை கண்டறி, ஊக்கம் வெற்றி தரும், என்றும் அறிவியலை வெல்லும், ஏன் என்று கேள், ஐயம் தெளிந்து சொல், ஒருமித்து செயல்படு, ஓய்வர உலை, ஔடதமாம் அனுபவம் அப்படின்னு சொன்னது யாருன்னா, அந்த பாடலை எழுதினவர் யாருன்னா நெல்லை சுமுத்து. ஓகேங்களா? இவருக்கு திருநெல்வேலி. ஓகேவா? ஓகே, சொல்லும் பொருளும். இயன்றவரை அதோட மீனிங் என்ன, முடிந்தவரை, ஒருமித்து நான் ஒன்றுபட்டு, ஔடதம்னா மருந்து. இதில் அந்த ஔடதம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ங்க. ஓகேங்களா? நல்லா படித்து வச்சுக்கோங்க. நூல் வழி பார்ப்போம். ஆல்ரெடி எப்போதுமே பாக்ஸ் கண்டென்ட்டில் இருந்து தான் மேக்ஸிமம் கொஸ்டின் வரும். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், நல்லா பார்த்துக்கோங்க. எப்போதுமே பாக்ஸ் கண்டென்ட்டில் லைன் பை லைன் ரீட் பண்ணிடணும். ஓகேங்களா? தம்மை ஒத்த அலைநிலத்தில் சிந்திப்பவர் என்று மேதகு அப்துல் கலாம் அவர்களால் பாராட்ட பெற்றவர் யார்? நெல்லை சுமுத்து. ஓகேங்களா? நெல்லை சுமுத்து வந்து அப்துல் கலாம் வந்து யாரை வந்து தம்மை ஒத்த அலைநிலத்தில் சிந்திப்பவர்னு சொல்லியிருக்காருன்னா நெல்லை சுமுத்து. ஓகேங்களா? இது அப்படியே கொஸ்டினாக கேட்க பாசிபிள் இருக்குது. இவர் அறிவியல் அறிஞர் மற்றும் கவிஞர். ஓகே, இவர் வந்து எங்கெல்லாம் வேலை பார்த்துருக்காருன்னு பாருங்கள். கவிஞர், விக்ரம் சாராபாய் விண்வெளி மையம், சதீஷ் தவான் விண்வெளி மையம், இந்திய விண்வெளி மையம். ஓகேங்களா? 3 பிளேஸில் அவர் வந்து வேலை பார்த்துருக்காரு. எங்கன்னா விக்ரம் சாராபாய், சதீஷ் தவான், நெக்ஸ்ட்டு இஸ்ரோவில் வேலை பார்த்துருக்காரு. ஓகேங்களா? நெல்லை சுமுத்து. இவர் வந்து 80க்கும் மேற்பட்ட நூல்களை எழுதியிருக்காரு. எத்தனைக்கு மேற்பட்ட நூல்கள்னா 80க்கும் மேற்பட்ட. இதெல்லாம் ஸ்டேட்மெண்ட்டாக கொடுத்து கேட்கறதுக்கு பாசிபிள் இருக்குது. ஓகேங்களா? இது வந்து அறிவியல் ஆத்திச்சூடி. புதிய ஆத்திச்சூடி யாருன்னு கேட்டால் யார்? பாரதியார். அறிவியல் ஆத்திச்சூடினா நெல்லை சுமுத்து. ஓகேங்களா? இது கன்ஃபியூஸ் பண்ணி கேட்குறதுக்கு நிறைய பாசிபிள் இருக்குது. ஓகே, புக் பேக் கொஸ்டின் பார்த்துடலாமா? உடல் நோய்க்கு டேஸ் தேவை. உடல் நோய்க்கு என்னது? ஔடதம் தேவை. ஔடதம்னா என்னன்னு நம்ம பார்த்தோம், மருந்துன்னு பார்த்தோமா? ஓகே. நண்பர்களுடன் டேஸ் விளையாடு. ஒருமித்து விளையாடு. ஒருமித்தோட மீனிங் என்னன்னு பார்த்தோம், ஒன்றுபட்டுன்னு பார்த்தோமா? நண்பர்களுடன் எப்போதும் ஒற்றுமையாக விளையாடணும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு கண்டறி என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது கண்டு கூட்டல் அரி. ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட்டு ஓய்வற என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது ஓய்வு கூட்டல் அற. ஏன் என்று எது வரும்? இதான் வரும். ஔடதமாம். ஆப்ஷன் ஏ. ஓகேங்களா? எதிர்ச்சொற்களை பொறுத்துக. நம்ம தப்பாக பொறுத்திடக்கூடாது. எதிர்ச்சொற்கள் கேட்டிருக்காங்க. அணுகோட எதிர்ச்சொல் என்னது? விலகுன்னு வருமா? ஐயம் அப்படின்னா ஐயம்னா பயமாக இருக்குது, ஒரு குழப்பமாக இருக்குது அப்படின்னா அதுக்கு ஆப்போசிட் என்னது? தெளிவு. ஊக்கம்னா நல்ல என்கரேஜாக என்தூசியாஸ்டிக்காக இருக்குது, அதுக்கு ஆப்போசிட் என்னது? டயர்டு, சோர்வு. உண்மை, அதுக்கு ஆப்போசிட் எல்லாத்துக்கும் தெரியும், பொய். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட்டு பார்ப்போமா? அறிவியலால் ஆள்வோம். இதில் எதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கிடையாது, சும்மா ஜஸ்ட்டு ரீட் வேணால் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. வானை இழப்போம், கடல் மீனை இழப்போம், சந்திர மண்டலத்தில் கண்டு தெளிவும். இது அடிக்கடி ரிப்பீட்டடாக கேட்ட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். ஓகேங்களா? வானை இழப்போம், கடல் மீனை இழப்போம், சந்திர மண்டலத்தில் கண்டு தெளிவும், சந்தித்திருப்பிற்கும் சாத்திரம் கற்போம் அப்படின்னு சொன்னது யாருன்னா நம்ம பாரதியார். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட்டு இது நீங்கள் அதை ரீட் பண்ணி போட்டுக்கலாம். மனிதன் எப்போதும் உண்மையையே உரைக்கின்றான். இதெல்லாம் சும்மா பார்த்தாலே கண்டுபிடிச்சிடலாம், உரைக்கின்றான். நெக்ஸ்ட்டு ஆழக்கடல் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது ஆள் கூட்டல் கடல். நெக்ஸ்ட்டு விண்வெளி, விண் கூட்டல் வெளி, நீலவான் சேர்த்து எழுதுனா நீங்களே எழுதிடுவீங்க, இதெல்லாம் ஈஸி தான். இல்லாது இயங்கும், அவ்வளோதான். ஓகேங்களா? ஓகே, கணியனின் நண்பன். இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் மட்டும் பார்த்த போது, இதெல்லாம் சும்மா கதை தான், நீங்கள் பொறுமையாக ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? இதெல்லாம் அப்படியே கதை தான், ஃபுல்லுமே கதை, நீங்கள் சும்மா ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் எனக்கு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் சொல்லிடும். ஓகேங்களா? ஓகே, காரல் கப்பெக் ரோபோ அப்படிங்கிற இது செக் நாட்டை சேர்ந்த நாடக ஆசிரியர்.
இவர் தான் ரோபோங்கிறத உருவாக்கியிருப்பார். காரல் கப்பக்குங்கிறவர் தான் ரோபோ அப்படிங்கிறத உருவாக்கியிருப்பார். இவருக்கு எந்த நாடுனா செக் நாட்டை சேர்ந்த நாடக ஆசிரியர். ஓகேங்களா. இவர் 1920ஆம் ஆண்டு நாடகம் ஒன்றை எழுதினார். ரோபோ என்னும் சொல்லை முதலாக பயன்படுத்தினார். ஓகேங்க. ரோபோ உருவாக்குனவர் கிடையாது இவர், சாரி மாற்றி சொல்லிட்டேன். ரோபோ என்னும் சொல்லை முதலாக பயன்படுத்தியவர் யாருன்னு கேட்டால் காரல் கப்பெக். ஓகேங்களா. ரோபோ என்னும் சொல்லை முதலாக பயன்படுத்தியவர் யாருன்னா காரல் கப்பெக். இவர் வந்து செக் நாட்டை சேர்ந்த நாடக ஆசிரியர். இவர் அவருடைய நாடகம் அதில் வந்து ரோபோ அப்படிங்கிற வேர்டை யூஸ் பண்ணியிருக்காரு. ஓகேங்களா. ரோபோங்கிறதுக்கு என்னது, எந்திர மனிதன் நம்ம ரோபோன்னு சொல்லுவோம். ஓகேங்களா. ஓகே. நெக்ஸ்ட்டு சூழ்நிலைகளை உணர்வதற்கு என்ன கருவிகள் உருவாக்கப்படுகின்றன? நுண்ணுணர்வு கருவிகள் உருவாக்கப்படுகின்றன. ஓகே. இதை ரீட் பண்ணுங்க, தெரிந்து தெளிவோம். மனித முயற்சிகளுக்கு மாற்றாக தானே இயங்கும் எந்திரம் தான் தானியங்கி. தானே இயங்குறது நம்ம தானியங்கின்னு சொல்கிறோம். மனித முயற்சிகளுக்கு ஆப்போசிட்டாக இவை தோற்றத்தில் மனிதர் போல இல்லாமலும் இருக்கா, ஆனால் மனிதர்களைப் போல செயல்களை நிறைவேற்றும் அப்படின்னு எது சொல்லுதுன்னா பிரிட்டானிக்கா கலைக்களஞ்சியம் அப்படின்னு தானியங்கிகளுக்கு விளக்கம் கொடுக்குது. தானியங்கிகளுக்கு விளக்கம் கொடுக்குறது என்ன, பிரிட்டானிக்கா கலைக்களஞ்சியம் டிக்ஷனரி. அதை என்ன சொல்லுனா தானியங்கிங்கிறது தோற்றத்தில் மனித மாதிரிகள் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் மனிதர்களைப் போல எல்லா செயல்களையும் நிறைவேற்றும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. ஓகே. நெக்ஸ்ட் பாருங்கள். இது 1997ஆம் ஆண்டு மே மாதம் சதுரங்க போட்டி நடந்திருக்கு. அதில் வந்து உலக சதுரங்க வெற்றியாளர், இந்த பேரை நோட் பண்ணிக்கோங்க, கேரி காஸ்பரோவ் என்பவர் கலந்து கொண்டார். யார்? கேரி காஸ்பரோவ். ஐபிஎம் என்னும் நிறுவனம் உருவாக்கிய டீப் ப்ளூ. ஐபிஎம் அப்படிங்கிற கம்பெனி உருவாக்கின சூப்பர் கம்ப்யூட்டரோட நேம் என்னன்னு கேட்டாங்கன்னா ஆன்சர் டீப் ப்ளூ. ஐபிஎம் உருவாக்கின சூப்பர் கம்ப்யூட்டரோட நேம் என்னன்னு கேட்டால் என்னது, டீப் ப்ளூ. ஓகேங்களா. ஓகே. இது வந்து உலக சதுரங்க வேர்ல்டு செஸ் சாம்பியன் யார்? கேரி காஸ்பரோவ் கூட போட்டி போட்டிருக்கு. ஆனால் ஜெயிச்சது யார்? சூப்பர் கம்ப்யூட்டர் தான் ஜெயிச்சிருக்கு. ஓகேங்களா. 1997. ஓகேங்களா. ஓகே. நெக்ஸ்ட்டு இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். உலகிலேயே முதலாக சவுதி அரேபியா ஒரு ரோபோவுக்கு குடியுரிமை வழங்கியுள்ளது. உலகிலேயே முதலாக ரோபோவுக்கு குடியுரிமை வழங்கியுள்ள நாடு எதுன்னு கேட்டாங்கன்னா சவுதி அரேபியா. அந்த ரோபோவோட நேம் என்னன்னு கேட்டாங்கன்னா சோபியா. அதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. அதோட மீனிங் என்ன, புதுமைகளின் வெற்றியாளர். ஓகேங்களா. நோட் பண்ணிக்கோங்க, இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே. நுட்பமாக சிந்தித்து அறிவது என்னது, இது நமக்கு தெரியும், நுண்ணறிவு. தானே இயங்கும் இயந்திரம் ஆல்ரெடி பார்த்துட்டோம். தானியங்கி அப்படின்னு பிரிட்டானிக்கா கலைக்களஞ்சியம் சொல்லுதுன்னு பார்த்தோம். நின்று கூட்டல் இருந்த அவ்வுருவம், கூட்டல் உருவம். அதுக்கப்புறம் மருத்துவம் கூட்டல் துறை என்னது, மருத்துவத்துறை. இதுதான் கரெக்டு. ஓகே. நெக்ஸ்ட்டு செயல் இலக்க, இதெல்லாம் நீங்கள் பார்த்தாலே தெரிஞ்சிடும். நீக்குதல் என்னும் சொல்லின் எதிர்ச்சொல் என்னது, நீக்குதல். அதோட பொருள் கேட்கல, அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, எதிர்ச்சொல் கேட்டிருக்காங்க. அப்படின்னா நீக்குதலுக்கு எதிர்ச்சொல் என்ன, சேர்த்தல். எழுதி என்னும் சொல்லின் எதிர்ச்சொல், எழுதுனா ஈஸி, அப்படின்னா அரிது, கஷ்டம். ஓகேங்களா. ஓகே. ஓகே. மனிதன் தன் வேலைகளை எளிதாக கண்டுபிடித்தது தான் ரோபோ. தானியங்கிக்கும் எந்திர மனிதர்களுக்கு இடையே உள்ள முக்கிய வேறுபாடு என்னென்னா மனிதர்கள் செய்ய முடியாத எதுவும் செய்யும். உலக சதுரங்க வீரரை வெற்றி கொண்ட மீத்திரன் கணினியின் பெயர். இது நம்ம என்னென்னு பார்த்தோம், சூப்பர் கம்ப்யூட்டர் டீப் ப்ளூ. கரெக்டாக. இது வந்து ஐபிஎம் நிறுவனம் உருவாக்குச்சு. சோபியா ரோபோவுக்கு குடியுரிமை வழங்கிய நாடு எதுனா சவுதி அரேபியா. ஓகேங்களா. அதுக்கு புதுமைகளின் வெற்றியாளர் அப்படின்னு பேர். ஓகேங்களா. ஓகே. தானியங்கிகளுக்கும் எந்திர மனிதர்களுக்கு இடையே உள்ள முக்கிய வேறுபாடு என்ன, செயற்கை நுண்ணறிவு. ஓகேங்களா. ஓகே. நெக்ஸ்ட் பார்க்கலாமா. ஓகே. ஒளி பிறந்தது, இது வந்து ஒரு அப்துல் கலாம் சார், நம்ம மறைந்த முன்னாள் குடியரசுத் தலைவர், அவருடைய இன்டர்வியூ தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா. ஓகே. ஓகே. இதெல்லாம் சும்மா கதை தான், நீங்கள் ரீட் பண்ணாலே தெரியும். நம்ம முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் பார்ப்போம். தமிழில் அப்துல் கலாம் ஐயாவுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச நூல் எதுனா திருக்குறள். ஓகேங்களா. திருக்குறள் தான் அப்துல் கலாம் ஐயாவுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும், அதான் கொடுத்துருக்காங்க. அது என்ன திருக்குறள்னா, அறிவற்றம் காக்கும் கருவி செருவார்க்கும் உள்ளளிக்கல் ஆகா அரண். இதுதான் அந்த குறள். நெக்ஸ்ட்டு லிலியன் வாட்சன் எழுதிய விளக்குகள் பல தந்த ஒளி, லைட்ஸ் ஃப்ரம் மெனி லேம்ப்ஸ். இந்த புக்கு அப்துல் கலாம் ஐயா அவர்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குமா. ஓகேங்களா. ஏன் அதை படிக்கும்போது அவருக்கு என்ன கிடச்சுன்னா அறிவு, தன்னம்பிக்கை, மகிழ்ச்சி, இந்த மூணுமே அவருக்கு கிடச்சிதுங்கிறாரு. ஓகேங்களா. ஓகே. நெக்ஸ்ட்டு பாருங்கள். இந்த சயின்டிஸ்ட் லைஃப்பில் அவருக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச இது என்னென்னா, என்ன விஷயம் ரொம்ப மகிழ்ச்சியை கொடுத்தது என்ன விஷயம்னா, போலியோனால் பாதிக்கப்பட்டிருப்பாங்க. இப்போ நமக்கு போலியோ சொட்டு மருந்து, போலியோ தடுப்பூசி எல்லாமே கொடுக்குறாங்க. முன்னாடி டெக்னாலஜி இல்லாத டைமில் என்ன நடந்திருக்குன்னா,
போலியோனால் பாதிக்கப்பட்டாங்கன்னா அவங்களால நடக்க முடியாது. ஓகேங்களா? அவங்களுக்கு செயற்கை கால்களை பொறுத்ததுக்கு எவ்வளோ வெயிட் இருந்திருக்குன்னா எவ்வளவு 3 கிலோகிராம் வெயிட்டு. அதை வச்சு அவங்க நடந்திருக்காங்க. அதை தூக்க முடியாமல் தூக்கிட்டு நடந்திருக்காங்க. அவர் இதை கார்பனில் யூஸ் பண்ணி 300 கிராம குறைச்சிட்டார். 3 கிலோவை 300 கிராம குறைச்சிட்டார். எவ்வளோ பெரிய விஷயம். அதுதான் அவருக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்திருக்குங்க. ஓகேங்களா? ஓகே, இதெல்லாம் ஜஸ்ட்டு ரீட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? உணவு உற்பத்தியில் தண்ணி என்னென்னலாம் செஞ்சுருக்கோம் ஜஸ்ட்டு ரீட். பாதுகாப்பு துறையை பொறுத்தவரை அக்னி பிருத்வி ஏவுகணை செலுத்துறதுல வெற்றி அடைஞ்சிருக்கோம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது ஜஸ்ட்டு ரீட் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். வேறு எதுவும் பெருசாக இல்லை இதில். ஓகே, இது அறிவியலின் அடிப்படை என்னென்னா கேள்வி கேட்கிற மனப்பான்மை தான் அறிவியலுடைய அடிப்படை. ஓகேங்களா? ஓகே, இந்த உலகத்தோட முதல் விஞ்ஞானிகள்னு யாரை சொல்கிறாரு அப்துல் கலாம் ஐயானா குழந்தைகளை சொல்கிறாரு. இதுவும் முக்கியங்க. ஓகே ஓகே, அவ்வளோதான். இந்த லெசன் முடிஞ்சுது. நம்ம இலக்கணம் வந்தாச்சு நம்ம. ஓகேங்களா? வெற்றிகரமாக இலக்கணம் வந்து விட்டோம். இப்போ முடிஞ்சிடும் இந்த லெசன். ஓகேங்களா? இது 6ஆம் வகுப்பில், அதுவும் நம்ம இயல் 1 இயல் 2 எல்லாமே ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். அதனால் சீக்கிரம் முடிஞ்சுது. ஓகேங்களா? உடனே நீங்கள் படிக்காமல் வந்துடுறாங்க. ஈஸி தானேன்னு சப்போஸ் எதில் இருந்து கேட்டாலும் நம்ம ஆன்சர் பண்ணுற தெரியிற மாதிரிக்குள்ள இருக்கணும். ஓகேங்களா? ஓகே, இயல் 3 மொழி முதல் எழுத்துக்கள் இறுதி எழுத்துக்கள். ஓகேங்களா? ஓகே, வாங்க பார்ப்போம். இதெல்லாம் நல்ல அழகாக பிக்சராக கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்க பார்க்கறதுக்கே. ஓகே ஓகே, மொழி முதல் எழுத்துக்கள் வாங்க பார்ப்போமா. மொழி என்பதற்கு சொல் என்னும் பொருளும் உண்டு. சொல்லின் முதலில் வரும் எழுத்துக்களை மொழி முதல் எழுத்துக்கள் என்பர். அதாவது ஒரு சொல்லோட முதல்ல வந்துச்சுன்னா அது வந்து மொழி முதல் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? க ச த ந ப ம ஆகிய வரிசையில் உள்ள எல்லா உயிர்மை எழுத்துக்களும் சொல்லின் முதலில் வரும். அதாவது க ச த ந ப ம அந்த வரிசையில் எல்லா எழுத்துமே சொல்லின் முதலில் வரும். அதாவது க கா கி கி கு கு கே கே கை கோ கோ கவ் அதில் 18 வார்த்தையுமே சொல்லோட முதல்ல வரும். அதே மாதிரிக்கல் தான் சேக்கும் ச சா சி சி எல்லாத்துலேயுமே வரும். அதே மாதிரிக்கல் த ந ப ம. ஓகேங்களா? இந்த வார்த்தையை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. க ச த ந ப ம. ஓகேங்களா? நம்ம ஆல்ரெடி வலி மிகும் இடங்கள்னு என்ன பார்த்துருப்போம். க ச த ப அந்த இது அப்படியே வந்தது. க ச த ப வந்துடுதா. ந மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நீங்கள் ஞாபகம் வச்சுக்க மாதிரிக்கெல்லாம் இருக்கும். ஓகேங்களா? இது வந்து இந்த 6மே இந்த 6 வரிசையில் எல்லா எழுத்துமே என்னது மொழி முதல் வரும். ஓகேங்களா? ஓகே, ஞ ஞ ய வ ஆகிய உயிர்மை எழுத்து வரிசையில் சில எழுத்துக்கள் மட்டும்தான் சொல்லின் முதலில் வரும் கொடுத்துட்டாங்க. இந்த நாளில் ரொம்ப சில எழுத்து தான் சொல்லின் முதலில் வரும். இதுவே ஞாவை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஞ மட்டும்தான் வரும். அந்த ஒரு வார்த்தை மட்டும்தான் வரும். இதுவே ஞ வரிசையில் ஃப்ரெஷ்ஷாக வரும். ஞ ஞ வேறு என்னது ய வ. இதுவே ஞாவை எடுத்துட்டா ஒரு வார்த்தை மட்டும்தான் வரும். அதான் ஞனம். அந்த இது மட்டும்தான் ஒரு எழுத்து மட்டும்தான் சொல்லின் முதலில் வரும். வேறு எதுவுமே வராது. ஞா நீ நீ நூ ஞே அதெல்லாம் வரவே செய்யுது. ஓகேங்களா? இதுவே ஞாவை எடுத்துட்டோம்னா 4 எழுத்து வரும். அது என்னதுலான்னு கேட்டிங்கன்னா ஞ ஞா ஞே ஞோ. ஓகேங்களா? இது மட்டும் மொழி முதல்ல வரும். இதில் ஞாலம்லாம் பார்த்துருப்போம். ஓகேங்களா? இதெல்லாம் இந்த 4 எழுத்து மட்டும்தான் மொழி முதல்ல வரும். அதுக்கப்புறம் ஏ வரிசையை பொறுத்துக்கிட்டோம்னா என்னது ஏ வரிசை எடுத்துக்கிட்டோம்னா என்னெல்லாம் வரும். 6 எழுத்து வரும். ஓகேங்களா? ஏ யா யூ யூ யோ யவ். ஓகேங்களா? 6 எழுத்து. யவ்வுக்கெல்லாம் எவ்வனம்ட்டுன்னு இருக்குது. ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட்டு வே வரிசையை சொல்ல போனால் 8 எழுத்துக்கள். ஓகேங்களா? எழுதிப்போம். ஏன் வந்து ஒரு எழுத்து வருது. ஏல வந்து எத்தனை எழுத்து வருது 4 எழுத்து வருது. ஏல வந்து எத்தனை 6 எழுத்து. வேலை வந்து 8 எழுத்து. நல்லா ஞாபகம். 4 + 2 + 2 எல்லாமே +2 ஆட் ஆகி வருது. ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட்டு இது எல்லாமே மொழி முதல்ல வரும். ஓகேங்களா? மொழிக்கு முதலில் வராத எழுத்துக்கள் என்னென்ன இதெல்லாம் பார்ப்போமா. மொழி முதல் எழுத்துக்கள் என்னதெல்லாம் பார்த்தோம்னா நம்ம மொழி முதலில் வராத எழுத்துக்கள் மெய் எழுத்துக்கள் 18 மொழி அதாவது சொல்லின் முதலில் வராது. ஓகேங்களா? அதாவது இக்கு இங்கு இச்சு இன்ச்சு இப்படிலாம் ஸ்டார்டிங்கில் வராது. ஸோ மெய் எழுத்துக்கள் 18மே வராது. நெக்ஸ்ட்டு ட ந ர ல ல ர ந ஆகிய 8 உயிர்மெய் எழுத்துக்களின் வரிசையில் ஓர் எழுத்து கூட சொல்லின் முதலில் வராது. ஓகேங்களா? அதாவது இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. எரல வளலை எரல வளலை அந்த 3 எல்லாமே வந்துடும். எரல வளலை இந்த 6 இதுவும் இடைநிலத்தை இந்த 6மே வந்துடும். ப்ளஸ் 2 அது என்னதுலான்னு கண்டுபிடிப்போமா. ட நெக்ஸ்ட்டு ந ஒரு வழி நிலத்து கஷ்டத்தை பரல ட எங்கென்ன நம்ம நாள் உள்ள ந மொத்தம் 8 எழுத்து வந்துருச்சு. ஓகேங்களா? இடைநிலத்து 6மே வந்துடும். அதான் மொழி முதலில் வராது. நெக்ஸ்ட்டு வெளிநிலத்து ந
வல்லின எழுத்து ட. ஓகேங்களா? ஓகே. நெக்ஸ்ட்டு ஆயுத எழுத்து சொல்லின் முதலில் வராது. இது உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். ஆயுத எழுத்து நம்ம ஆல்ரெடி 6ஆம் வகுப்பு இயல் 2ல் பார்த்தோம். என்னது ஆயுத எழுத்து இடையில் மட்டுமே வரும். அதுக்கு முன்னாடி என்ன இருக்குன்னு பார்த்தோம்? ஒரு குறில் எழுத்து இருக்கும். அதுக்கு பின்னாடி வந்து என்னது வல்லின எழுத்து இருக்கும். ஓகேங்களா? வல்லின உயிர்மை எழுத்து இருக்கும். அதாவது எக்ஸாம்பிள் எக்குவே எடுத்துக்கலாம். எக்கு வந்து குறில் எழுத்து, இக்கு வந்து ஆயுதம், கூ வந்து என்னது வல்லின உயிர்மை எழுத்து. ஓகேங்களா? ஓகே. ஆயுத எழுத்து சொல்லின் முதலில் வர பார்த்துட்டோமா? ஞ ஞ ய வ ஆகிய உயிர்மை எழுத்து வரிசைகளில் மொழி முதலில் வருவதாக குறிப்பிடப்பட்ட எழுத்துக்கள் தவிர பிற எழுத்துக்கள் சொல்லின் முதலில் வர்றது. ஆமாங்க, நோட் பண்ணிக்கோங்க. ஓகே. மொழி இறுதி எழுத்துக்கள். இறுதி எழுத்துக்கள் என்னதெல்லாம் பார்த்துடலாமா? ஓகே, வாங்க பார்ப்போமா? சொல்லின் இறுதியில் வரும் எழுத்துக்கள் தான் மொழி இறுதி எழுத்துக்கள். ஓகே. உயிர் எழுத்துக்கள் 12 மெய்யுடன் இணைந்து உயிர்மெய்யாக மட்டுமே மொழி இறுதியில் வரும். ஓகேங்களா? உயிர் எழுத்து சொல்லோட இறுதியில் வராது. அது சில எக்ஸப்ஷனல் கேஸ் இருக்குது, அதை பார்ப்போம். மற்றபடி மெய் எழுத்து கூட இணைஞ்சு லாஸ்ட்டாக அப்படி மட்டும்தான் வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு பாருங்கள், மெய் எழுத்துக்கள் 11 மொழியின் இறுதியில் வரும். மொழியின் இறுதியில் என்னதுன்னா மெய் எழுத்துக்கள் 11. அது என்னதுலான்னு ஈஸியாக சொல்லிடலாம். எரல வளல 6 எழுத்து வந்துடுமா? ப்ளஸ் எரல வளல இடைநிலை எழுத்துக்கள் 6மே வந்துடும். மீதி என்னது 5 இருக்குது. அந்த 5ல் எங்கேன நமன அதில் இந்த எழுத்து மட்டும் வராதுன்னா ஞ எழுத்து மட்டும் வராது. ஓகேங்களா? எங்கேன நமன போடுவோம். அந்த இதில் ஞ மட்டும் வராமல் மற்ற எல்லாமே வந்துடும். ஸோ 6 + 5 11. ஓகேங்களா? மொழி இறுதியாகாத எழுத்துக்கள் என்னதுலான்னு பாருங்கள். சொல்லின் இறுதியில் உயிரெழுத்துக்கள் தனித்து வருவதில்லை. இது நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். சொல்லின் இறுதியில் வந்து உயிரெழுத்து வராது. ஆனால் சில எக்ஸப்ஷன் கேஸில் வரும். அது என்னென்னா அளவிடை எழுத்துக்களில் இடம்பெறும்போது உயிரெழுத்துக்கள் இறுதியில் வரும். ஓகேங்களா? ஓகே. நெக்ஸ்ட்டு உயிரெழுத்துக்கள் மெய்யெழுத்துடன் இணைந்து உயிர்மெய்யாக மட்டுமே சொல்லின் இறுதியில் வரும். சொல்லின் இறுதியில் உயிரெழுத்துக்கள் வந்து தனியாக லாஸ்ட்டு மொழியோட லாஸ்ட்டில் வராது. சொல்லோட லாஸ்ட்டு உயிர்மெய் கூட சேர்ந்து மட்டும்தான் லாஸ்ட்டில் வரும். சப்போஸ் ஒரு எக்ஸப்ஷனல் கேஸ் இருக்குது. அது என்னென்னா அளவிடை. ஓகேங்களா? அதாவது லா அப்படின்ட்டுன்னு வரும், தலா அப்படின்ட்டு வரும். லாஸ்ட்டு உயிரெழுத்துல முடியுதா? அப்படி தான். ஓகேங்களா? ஓகே. நெக்ஸ்ட்டு என்ன இருக்குது? ஓகே. ஆயுத எழுத்து சொல்லின் இறுதியில் வராது. இது நம்ம அப்படியே பார்த்துட்டோம். ஆயுத எழுத்து ஒன்லி இடையில மட்டும்தான் வரும். அதுக்கப்புறம் கசட தபர ஆகிய வல்லின எழுத்து 6ஐயும் கொடுத்துட்டாங்க. ப்ளஸ் இந்த இங்கு இது நம்ம மொழி இறுதியில் வராதுன்னு பார்த்தோம்ல, சரி மொழி இடையில் வராதுன்னு பார்த்தோம்ல, அது வந்து சொல்லின் இறுதியில் வரும். ஓகேங்களா? உயிர்மை எழுத்துக்களும் ஞ வரிசை சொல்லின் இறுதியில் வராது. ஓகே. இதெல்லாம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இதெல்லாம் கூற்று காரணத்தில் கேட்டால் நம்ம ஆன்சர் பண்ணணும். நெக்ஸ்ட்டு எகர வரிசையில் கே முதல் நீ முடிய உயிர்மை எழுத்தும் மொழி இறுதியில் வருவதில்லை. அதுக்கப்புறம் ஒகர வரிசையில் நோ மட்டும்தான் வரும். எதுவுமே மொழி இறுதியில் வராது. ஏன்னா நோ வந்து என்னன்னா நோ வந்து ஓரெழுத்து ஒரு மொழியில் வரும். ஸோ அது மொழி முதல்லையும் வந்துடும், மொழி இறுதியிலையும் வந்துடும். அப்படின்னா நோ அப்படின்னா என்னது? துன்பம். சொல்லின் இடையில் வரும் எழுத்துக்கள் மெய்யெழுத்துக்கள் 18 சொல்லின். ஓகே. நெக்ஸ்ட்டு பார்ப்போம். சொல்லின் இடையில் வரும் எழுத்துக்கள். இடையில் வரும் எழுத்துக்கள் என்னென்னதுலான்னு பார்த்தீங்கன்னா மெய் எழுத்துக்கள் 18 இடையில வரும். ஓகேங்களா? அதாவது க கா கி கி இக்கு இதெல்லாம் இடையில வரும். சரி, க கா கை கி இல்லை, இக்கு இங்கு இச்சு இஞ்சு இது எல்லாமே இடையில வரும். உயிர்மை எழுத்துக்கள் சொல்லின் இடையில் வரும். ஓகேங்களா? இதுதான் க கா கி கி இதெல்லாம் இடையில வரும் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஆயுத எழுத்து சொல்லின் இடையில் மட்டுமே வரும். இதுதான் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். ஃபஸ்ட்டு என்னது? மொழி முதல் எழுத்துக்கள் பார்த்தோம். மொழி முதலில் வராத எழுத்துக்கள் பார்த்தோம் என்னென்னதுலான்னு. நெக்ஸ்ட்டு இடையில் வரும் எழுத்துக்கள் பார்க்குறோம். ஓகேங்களா? ஓகே. அளபடையில் மட்டுமே உயிரெழுத்துக்கள் சொல்லின் இடையில் வரும். ஓகேங்களா? அளபடையில் மட்டும்தான், அதாவது இடையில தூவும் அப்படின்ட்டுன்னு உயிரெழுத்து வரும், உம்னு போட்டு. ஓகேங்களா? தூவும். ஓகேவா? ஓகே. அதுக்கப்புறம் வலா இது வந்து இறுதியில் வரும். அளபடையில் மட்டும்தான் இறுதியில் வரும். அளபடையில் மட்டும்தான் உயிரெழுத்துக்கள் இடையிலும் வரும். ஓகேங்களா? ஓகே. நெக்ஸ்ட்டு அவ்வளோதான். நம்ம என்னென்னதெல்லாம் அந்த இலக்கணத்தில் பார்த்தோம்னா மொழி முதல் எழுத்துக்கள் என்னது, மொழி இறுதி எழுத்துக்கள். மொழி முதல் எழுத்துக்கள் என்னதெல்லாம் வரும்னு பார்த்தோம். நெக்ஸ்ட்டு மொழி முதலில் வராத எழுத்துக்கள் என்னதெல்லாம்னு பார்த்தோம். நெக்ஸ்ட்டு மொழி இறுதி எழுத்துக்கள், மொழி இறுதி ஆகா எழுத்துக்கள் பார்த்தோம். இப்போது இடையில ஒரு எழுத்துக்கள். அவ்வளோதான், முடிஞ்சது இந்த இலக்கணம். இது நல்லா பார்த்துக்கோங்க. இதெல்லாம் மொழி முதல்ல வருது, மொழி முதல்ல இதெல்லாம் வராது, மொழி இறுதியில் என்னென்ன எழுத்து வருது, மொழி இறுதியில் என்னென்ன எழுத்து வராது, மொழி இடையில் வரக்கூடிய எழுத்து. அவ்வளோதான், முடிஞ்சுது. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இந்த பத்தி படித்து வினாக்களுக்கு விடை எழுதுகளை ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் மட்டும் பார்க்க போகிறோம். என்னென்ன பாயிண்ட்னா 1921 மத்திய தரைக்கடல்லேருந்து யார் இங்கிலாந்துக்கு வஉசி வந்து கப்பல் பயணம் பண்ணுறாரு. அப்போது கடல் வழியாக பண்ணும்போது கடல் ஏன் நீல நிறமாக இருக்குன்னு அவருக்கு ஒரு கொஸ்டின் வருது. அப்போது அவர் என்ன செய்கிறாருன்னா அதை வச்சு ஆராய்ச்சி செய்ய ஆரம்பிச்சிட்டார். அதுலேருந்து கண்டுபிடிச்சது தான் ராமன் விளைவு. ஓகேங்களா? 1928 பிப்ரவரி 28 கண்டுபிடிக்கிறாரு.
இதைத்தான் நம்ம என்னது தேசிய அறிவியல் தினமாக நம்ம கொண்டாடுறோம். ஓகேங்களா? ஓகே, இது ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். 1928 பிப்ரவரி 28ன்னு. ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட்டு இதெல்லாம் பார்த்துக்கோங்க. சும்மா ஒரு எக்ஸசைஸ் மாதிரிகள் தான் இருக்கும், பார்த்துக்கோங்க. நல்லாயிருக்கும் செய்யறதுக்கு. ஓகே, செயற்கை நுண்ணறிவு. செயற்கை நுண்ணறிவுனா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், செயற்கைக்கோள். இதை நம்ம பார்த்தோம். மனிதனுக்கும் தானியக்கும் உள்ள ஒரே ஒரு வேறுபாடு என்ன? செயற்கை நுண்ணறிவு தான். செயற்கைக்கோள் அதுக்கு இங்கிலீஷ் டேர்ம் என்ன? சேட்டிலைட். மீத்திறன் கணினா சூப்பர் கம்ப்யூட்டர். நம்ம என்ன பார்த்தோம்? ஐபிஎம் நிறுவனம் உருவாக்குன என்ன கம்ப்யூட்டர்? சூப்பர் கம்ப்யூட்டர். என்னது? டீப் ப்ளூன்னு பார்த்தோமா? இது வந்து 1997 வேர்ல்டு செஸ் சாம்பியனான யாரை தோக்கடிச்சிருக்கு? கேரி காஸ்பரோவை தோக்கடிச்சுன்னு பார்த்தோம். ஞாபகம் இருக்கா? ஓகே, நுண்ணறிவுனா இன்டெலிஜென்ஸ். ஓகேங்களா? ஓகே, இதோடைய இது முடிஞ்சுது. 6ஆம் வகுப்பு முதல் பருவம் முடிஞ்சுது. இயல் 3 கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஓகேங்களா? ஓகே, நாளைக்கு என்ன டெஸ்ட் இருக்கும்? தமிழ் டெஸ்ட் இருக்கும். இன்றைக்கி நடத்துனதை பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ தான் எவ்வளோ நிமிஷம் வருது? ஒரு 21 மினிட்ஸ் தான் வருது. ஈஸியாக நம்ம முடிச்சிடலாம். அவ்வளோதாங்க. ஓகே, இதே மாதிரிக்கெல்லாம் நம்ம டெஸ்ட் பேட்சை கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணுங்க. கண்டிப்பாக நீங்கள் குரூப் 4 கிராக் பண்ணிடலாம். நம்ம ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொன்னதுலேருந்து தான் கொஸ்டின் கேட்போம். அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நம்ம ஷார்ட்ஸாக அப்லோட் பண்ணிடுறோம். அதுக்கப்புறம் ஓகேங்களா, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ஷார்ட்ஸாக அப்லோட் பண்ணிடுறோம். ஸ்கீம்ஸு, கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே ஷார்ட்ஸாக போட்டுறோம். நம்ம சேனலுக்கு நீங்கள் தான் சப்போர்ட் பண்ணணும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்கள். ஓகே, பாய். தேங்க்யூ.